அனைவருக்கும் வணக்கம். வடமாகாண கல்வி திணைக்களத்தின் அனுசரணையுடன் LMDM அலகினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது பெயர் திருமதி சுபதர்சினி சோதிரூபன். நான் யாழ் வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்பிக்கின்றேன். பிள்ளைகளே, உங்களுக்கு கர்நாடக சங்கீத கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான மாதிரி வினாப்பத்திரம் தொடர்பான விடயங்களை உங்களுடன் கலந்துரையாட உள்ளேன். அவ்வாறான மாதிரி வினாப்பத்திரத்திற்கு விடையளிப்பதும் எவ்வாறு கேள்வி அமைந்துள்ளது, அதற்கு எவ்வாறு விடையளிக்க வேண்டும் என்பதனை பற்றிய ஒரு அறிமுகத்தினை உங்களுக்கு நான் தரவுள்ளேன். பிள்ளை, மாதிரி வினாப்பத்திரம் என்றது 1 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் உங்கள் பகுதி ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். அதில் 1, 2, 3, 4, 5 விடைகள் இருக்குது. இல்லை 4 என்று தரப்பட்டுள்ளது. 5 விடை இருக்குது. அதில் மிக பொருத்தமான விடையை தெரிந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தில் உங்களுக்கு புல்லடித்தாள் வழங்கப்படும். சரியான விடையை அந்த புல்லடித்தாளில் நீங்கள் இடுவதன் மூலம் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவது பிள்ளைகளே, இந்த வினாக்களுக்கு நான் கேள்வி அடையாளங்கள் வழங்கப்பட்டதன் நோக்கம், உங்களுக்கு எவ்வாறு கேள்வி இதுக்கு விடையளிப்பதனால் இவ்வாறு கேள்வி அடையாளம் போட்டுள்ளது. உங்களுக்கு மாதிரி வினாப்பத்திரத்தில் அவ்வாறு தந்துள்ளேன். ஆனால் காப்போத உயர்தர பரீட்சை வினாத்தாளில் இவ்வாறு கேள்வி அடையாளம் இடப்படுவதில்லை. நான் உங்களுக்கு விளங்குவதற்காக பரீட்சை வினாத்தாளில் தரப்பட்டுள்ளது. முதலாவது வினா, பார்வதி நாயகனே எனும் கீர்த்தனையில் ஆரம்பிக்கும் ஸ்வரம். கூடுதலாக 2 வருஷமாக கூடுதலாக வினாத்தாள் உயர்தர வினாத்தாள் செயல்முறை கேள்விகள் அதிகமாக வருகின்றது. அதனிலும் முதலில் இயற்றியவர் ராகம், தாளம், அந்த அடிப்படையில கேள்விகள் கூடுதலாக வந்தது. இப்பொழுது அப்படி வருவதில்லை. எந்த ஸ்வரத்தில் ஆரம்பிக்கிறது, நீங்கள் கற்கின்ற பொழுது உருப்படிகளை ஸ்வர சாகித்யமாக எழுத வேண்டும். நான் இந்த ஸ்வரங்கள் எப்படி பாடுவது, பார்வதி நாயகனே, பல்லவி பார்வதி பாவில் அடிக்கு சா பார்வதி. அதே மாதிரி சா மேல் சட்ஜம் சர்வபௌமனே சங்கரனே. மேல் சட்ஜத்தில் தான் அனுபல்லவி அமைகின்றது அந்த ஸ்வரம். சரணம் நீ மறவா தினையாழகதீசா. சரணம் நீல ஆரம்பிக்கப்படுகின்றது. மாவிலையும் காவிலையும் இந்த உருப்படியில ஸ்வரங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை. அப்ப சரியான விடை பார்வதி நாயகனே பாவில ஆரம்பிக்கப்படுகின்றது. அடுத்தது பிள்ளைகள், இந்த பார்வதி நாயகனில ஸ்வராட்சராணியும் காணப்படுகின்றது. ஸ்வரமும் சாகித்யமும் ஒன்றாக அமைந்தால் அதை ஸ்வராட்சராணி என்று சொல்றது. வர்ணத்தில தான் நாங்கள் கூட நவராக மாளிகை வர்ணத்தில் பார்க்குற நாங்கள் ஸ்வராட்சராணி என்று கீர்த்தனைகளில் பார்ப்பது குறைவு. என்றாலும் இதில் அந்த அணி வருகின்றது. பார்வதி நாயகனே பா என்ற ஸ்வரஸ்தானத்தில் ஆரம்பிக்கப்படுகின்றது. அடுத்தது ஔடவ
ஜகன்மோகினி ஜகன்மோகினி ராகம் என்ன வகையான ராகம்? இது ஔடவ சாடவம். ஔடவம் என்பது 5 ஸ்வரம், சாடவம் என்பது 6 ஸ்வரம். அப்ப ஆரோகணத்தில 5 ஸ்வரங்களையும் அவரோகணத்தில 6 ஸ்வரங்களையும் கொண்டுள்ள ராகத்தினை ஔடவ சாடவம் என்று சொல்லுவோம். அதே போல ஆரோகணத்தில 6 ஸ்வரங்களையும் அவரோகணத்தில 5 ஸ்வரங்களையும் நாங்கள் சொல்றது சாடவ ஔடவ ராகம் என்று சொல்றோம். நாங்கள் 6 ஸ்வரங்களை கொண்டா அது சாடவம். அப்ப சாடவ ராகம் சம்பூர்ணமட முழுமை. சம்பூர்ண ராகம் ஔடவம். சம்பூர்ணத்தோட ஔடவம் 7 ஸ்வரங்களும் 5 ஸ்வரங்களும் வரும். சாடவ சம்பூர்ணமண்டா ஆரோகணத்துல 6 ஸ்வரங்களும் அவரோகணத்துல 7 ஸ்வரங்களும் வரும். சம்பூர்ணமாக வருது. உதாரணம் என்று பார்த்தா பிள்ளைகள், இந்த ராகத்திற்கு மிக பொருத்தமான விடை ஜகன்மோகினி ஒரு ஔடவ சாடவ ராகம். அடுத்தது சாடவ ஔடவம் நாட்டக்குறிஞ்சி ராகம். அடுத்தது சாடவ சாடவம் மலையமார்த ராகம். அடுத்தது சம்பூர்ண ஔடவம் சாரமதி ராகம். அடுத்தது சாடவ சம்பூர்ணம் காம்போதி ராகம். பிள்ளைகள், ஒவ்வொரு ராகங்களும் ஒவ்வொரு ரசகம் இருக்குது. உங்களுடைய 12-13ஆம் ஆண்டுக்குரிய விடயங்களை உள்ளடக்கி அந்த ராகங்கள்ல உங்களுக்கு விடயங்கள் தரப்பட்டுள்ளது. காசிய ரசத்துக்குரிய ராகம். காசிய இந்த ராகத்துக்குரிய ரசம், இந்த ரசத்துக்குரிய ராகம் எந்த வகையான ராகம்? காசிய ரசம் வசந்தா ராகம். ஆபோகி நீண்ட ஆலாபனைக்கு இடம் கொடுக்காது. பக்தி ரசம் பொருந்திய ராகம் என்று சொல்லுவோம். ஹம்சத்வனிய வீர ரசமானது என்று சொல்லுவோம். வீரமண்டா கம்பீரம் நிறைந்தது. சாவேரி பழமையான ராகம். கர்ணச்சுவை மிக்க ராகம். கிந்தோளமும் அப்படித்தான் பக்தி சுவை உள்ள ராகம் என்று சொல்லுவோம். சிட்டை ஸ்வரத்தின் இடையிடையே ஜதிகள், அதாவது சொற்கட்டுக்கள் அந்தந்த ஸ்வரங்களுக்கு இசைக்கப்படுமாயின், இல்ல 2 தரம் சொற்கட்டுக்கள் வந்துட்டது. சிட்டை ஸ்வரத்தில் இடையிடையே ஜதிகள், அதாவது சொற்கட்டுக்கள் அந்தந்த ஸ்வரங்களில் இசைக்கப்படும்டா அதை என்னென்று நாங்கள் சொல்றோம். நாங்கள் சொற்கட்டும் ஜதியும் அது சொற்கட்டு ஸ்வரம் என்று சொல்லுவோம். சொற்கட்டு ஜதிகள் காணப்பட்ட, அதாவது சிட்டை சொத்திடையே ஜதிகள் சொற்கட்டுக்கள் அந்தந்த ஸ்வரங்கள்ல இசைக்கப்பட்ட அதை நாங்கள் சொற்கட்டு ஸ்வரம் என்று சொல்லுவோம். அடுத்தது சிட்டை ஸ்வரம். சிட்டை ஸ்வரம் என்ற பிள்ளைகள் இசைப்புலவர்களாக ராக பாவம் ததுமும்படி உருப்படியின் நடையை அனுசரித்து வரும். ஒரு கீர்த்தனை பாடப்படுறோம்டா பல்லவி பாடி பல்லவியில இந்த சிட்டை ஸ்வரம் வரும். அது இசைப்புலவர்களாக பாடப்படுவது. அடுத்தது மகுடஸ்வரம் என்றா இது ராக மாளிகையில காணப்படும். ஒரு அரசனுக்கு எப்படி மகுடம் இருக்கோ அதே போல இந்த ராக மாளிகையில சில ராக மாளிகையில குறிப்பிட்ட ஸ்வரங்கள் மீண்டும் மீண்டும் வரும். அதைத்தான் சொல்றது மகுடஸ்வரம். அடுத்தது சொற்கட்டு சாகித்யம். சாகித்யத்தின் நடுவே சொற்கட்டுகள் வந்தா அது சொற்கட்டு சாகித்யம். சங்கதி உங்களுக்கு தெரியும், உருப்படிகளில சங்கதிகள் போட்டு பாடப்படுறது. ஒரு பல்லவி என்றால் அதுக்கு நிறைய சங்கதிகள் போடப்படும். ஒவ்வொரு ஸ்வர
பிரயோகங்களின் மூலமாக அதற்கு சங்கதி என்று பெயர். அடுத்தது ஸ்திர வாத்தியம். வாத்தியங்கள்ல ஸ்திர வாத்தியம் வந்து ஓர்கன் என்று சொல்றது, ஆர்கன் என்று சொல்றது, ஹார்மோனியமும் இதுக்குள்ள வரும். பிரதான வாத்தியம் அல்லது அயன் வாத்தியத்துக்குள்ள வீணை வரும். பக்க வாத்தியம் சுருதி நிர்ணயிக்கப்பட்ட வாத்தியம் குழல், புல்லாங்குழல குழல் என்று சொல்றது. தேவாலயங்கள்ல வாசிக்கப்படுறது குடமுழா. உபதாள வாத்தியம் வந்து அதாவது ஒரு கச்சேரியில பிரதான வாத்தியம் இருக்குது. அதாவது இசைக்கச்சேரி என்றாலும் பிரதான வாத்தியம் பக்கவாத்தியம் இருக்கு. அதுல பக்கவாத்தியமா வாசிக்கப்படுற வாத்தியம் வந்து கெஞ்சிரா. லய வாத்தியம் என்றும் அதை சொல்றது. அடுத்தது மகா நாடக வீணி என்று அழைக்கப்படும் வாத்தியம். மகா நாடக வீணி என்று அழைக்கப்படுற வாத்தியம் வந்து கோட்டு வாத்தியம். சரியான விடை வந்து கோட்டு வாத்தியம். வயலின் வந்து பிள்ளைகள் கீழத்தேசத்துக்கும் மேலத்தேசத்துக்கும் பொதுவான வாத்தியமாக அழைக்கப்படுகின்றது. அடுத்தது தம்புரா. தம்புரா வந்து சுருதிக்காக பயன்படுத்தப்படுற பிரதான வாத்தியம். அடுத்தது பிள்ளைகள் ஆரபிமானம் என்ற ராக மாளிகையில முதலாவது சரணத்துல அமைந்துள்ள ராகம். பல்லவி வந்து ஆரபிமானம் வைத்தாதரிப்பாரென்னை ஆனந்த வைரவி. ராக மாளிகை வந்து ஒவ்வொரு பல ராகங்களால் தொகுக்கப்பட்ட பாமாலை. முதலாவது வந்து ஆரபிமானம், ஆரபி ராகம். அடுத்தது ஆனந்த பைரவி ராகம். அப்படி ராகங்களாகவே வருகின்றது. முதலாவது பல்லவியில ஆரபியும் ஆனந்த பைரவியும், அதே போல அனுபல்லவியில பாரிலுனே அல்லால் பரமகையானி யாரிடத்தினை சொல்வேன் ஹம்சத்வனி சிவகாம சுந்தரி. அதுல கல்யாணியும் கம்சத்வனியும் வருது. பிறகு சிட்டேஸ்வரம் மண்டு வரைக்குள்ள எல்லா ராகமும் வரும். கம்சத்வனி வந்து கல்யாணி வந்து ஆனந்த பைரவி வந்து ஆரபி வரும். இது வந்து கேட்ட சரணத்துல வந்து முதலாவது சரணத்துல பிள்ளைகள் என்ன ராகம் வருமண்டா சாரங்கா, சாமா, மோகனம், லலிதா வரும். பிறகு சிட்டேஸ்வரம் வரைக்க பின்னிலிருந்து வரும் லலிதா, மோகனம், சாமா, சாரங்கா. மாறி வினாக்கள் வரலாம். அடுத்த சரணத்துக்குள்ள ரெண்டாவது சரணத்துக்குள்ள பிள்ளைகள் தர்பார், பைரவி, பூர்வ கல்யாணி, கமலக மனோகரி வரும். பிறகு சிட்டேஸ்வரம் வரைக்க கமல மனோகரி, பூர்வ கல்யாணி, பைரவி, தர்பார் வரும். அடுத்த எட்டாவது வினாவில் பொன்னும் மெய்ப்பொருளும் பொன்னும் மெய்ப்பொருளும் என்ற பதிகம் பாடப்பட்ட தலம் திருவாரூரில். திருவானைக்காவில வானைக்காவில் வெண்மதி, அது திருவானைக்கா. திருவேலி மிளலையில மைமரு பூங்குழல் கற்றை துற்ற. அதே போன்று திருத்தர்மபுரத்துல மதர் மடப்பிடியும்
அதே போல திருவாலவாய் என்ற தலத்தில் விடலாலவாயிலாய் இவ்வாறு பதிகங்கள் இத்தலங்களின் மூலமாக பாடப்பட்டுள்ளது. இது பிள்ளைகள் நீங்கள் இயற்றியவர்களையும் மாறி வினாக்கள் வரலாம். இயற்றியவர்கள் இப்போ தலங்களை போட்டபடியே இயற்றியவர்கள் சில வழியில் தலங்களை தந்துட்டு பதிகங்களை தரலாம். இந்த கேள்வி வினாக்கள் இதே போன்றுதான் வரும், வேறு விதமாக வரும். அடுத்தது 9ஆம் வினா, சியாமா சாஸ்திரிகளின் சொத்து என்று சொல்றது என்ன ராகம் என்று சொன்னா ஆனந்த பைரவி. தோடி ராகம் வந்து பிள்ளைகள் தோடியில சிறப்பு பெற்று விளங்கவர், அதாலேயே அவருக்கு தோடி சீதாராமையர் என்று அழைக்கப்படுகின்றது. அப்ப சாவேரி வந்து பல்லவி சேஷையர் வந்து 8 மணி நேரம் இந்த சாவேரி ராகத்தை பாடியதாக கூறப்படுகின்றது. சங்கராபரணம் அவ்வாறு சிறப்பு பெற்றவர் சங்கராபரண நரசையர். அவர் சங்கராபரண நரசையர் என்றே சொல்றது. ஆரவி பொதுவான இராகம். அடுத்தது பிள்ளைகள் ஹிந்துஸ்தானி இசையில உங்களுக்கு விளங்க வேண்டும். ஒவ்வொரு ராகங்களும் சிறப்பு பெற்று விளங்குகின்றது. அந்த வகையில ஹிந்துஸ்தானி இசையில மீளத்திய இசையில அவ்வாறு அழைக்கப்படுகின்றது என்று. ஹிந்துஸ்தானி இசையில மால்கவுஸ் என அழைக்கப்படும் ராகம் வந்து ஹிந்தோளம். பைரவி இருக்குது. பைரவி வந்து அது பண்ணில விசேடமாக அழைக்கப்படுறது கௌசி 12. கீரவாணி வந்து மேல நாட்டு இசையில ஒவ்வொரு ராகங்களும் ஒவ்வொரு விதமாக அமைந்திருக்கின்றது. இதுக்கு ஹிந்துஸ்தானி இசையில கீரவாணி அது அவ்வாறு சில மேல்நாட்டு இசையில தான் சிறப்புற்று விளங்குகின்றது. அதனால இது ஹார்மோனிக் மைனஸ் ஸ்கேல் என்று கீரவாணி அழைக்கப்படுகின்றது. ஹிந்துஸ்தான் காப்பி வந்து சிருங்கார ரசத்தை கொண்டுள்ளது. அந்நியஸ்வரம் கொண்ட ஒரு ராகம். கமீர் கல்யாணியும் விசேட பெயர் கொண்டு கமீர் கல்யாணி, கமீரு கல்யாணி என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றன. அடுத்தது மாதர் மடப்பிடியும் என்னும் தேவாரம் அமைந்துள்ள ராகத்தை கேட்டிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு நான் பாடிக்காட்டின் உள்ளபடியால அது அடானா ராகம். பைரவியில வந்து உங்களுக்கு தெரியும், நான் வீடலால வாயிலார். காம்போதி வந்து பொன்னும் மெய்ப்பொருளும். சங்கராபரணம். அடுத்தது பிள்ளைகள் மாதையை எனும் சவுக்க கால கீர்த்தனையில எக்கடவுள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. முருகன பதங்களும் முருகன் மேலும் கிருஷ்ணன் மேலும் அதிக பதங்கள் காணப்படுகின்றது. கீர்த்தனைகளில் அனைத்து தெய்வங்கள் மீதும் கீர்த்தனைகள் பாடப்படுகின்றது. இந்த சவுக்க கால கீர்த்தனை வந்து மாதையை இந்த சவுக்க கால கீர்த்தனை முருகன் மேல் பாடப்பட்டுள்ளது. அடுத்தது பிள்ளைகள் மதுர பாவ பக்தி பிரவாகம் வெளிப்படுத்தும் உருப்படி எது? மதுர பாவ அஷ்டவதிய. தில்லானா வந்து விறுவிறுப்பானது. ஜாவளி வந்து பச்சை சிருங்கார ரசத்தை வெளிப்படுத்துற ஒரு உருப்படி. லட்சண கீதம் வந்து ராகத்தின் லட்சணத்தை குறிக்கிறது. சூளாதி வந்து ராக தாள மாளிகையாக காணப்படுகிறது. ராக தாள மாளிகையாக தாள மாளிகை, அதாவது ஒவ்வொரு ராகங்களுக்கும் தாளங்களுக்கும் ஒவ்வொரு தாளங்கள்லையும் பாடப்படுறது. இப்ப எப்படி ராக மாளிகையோ அப்படி இது ராக தாள மாளிகை. தாதுவின் அமைப்பிலே இது கீதையை ஒத்திருக்கும். தாது என்பது ஸ்வரப்பகுதி.
இதனுடைய சாகித்யம் வந்து பக்தி ரசம் பொருந்தியதாக காணப்படும். அடுத்தது கன பஞ்சக ராகங்களில் பஞ்சரத்தின கீர்த்தனைகளை இயற்றியவர் தியாகராஜ சுவாமிகள். முத்துச்சுவாமி தீட்சிதர் வந்து மும்மூர்த்திகளில் ஒருவர். உங்களுக்கு தெரியும். பாக் வந்து மேலத்திய இசைக்கலைஞர். கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து தமிழில் பஞ்சரத்தின கீதைகளை இயற்றிய ஒரு வாக்கியகார். அடுத்தது பிள்ளைகள் அசனமிடுவார்கள் தங்கள் எனும் பாடல் வரி அமைய பெற்றுள்ள உருப்படியானது பாடப்பட்ட தலம் வந்து திருவாவின் குடி. இது வந்து உங்களுக்கு தலத்தை கேட்டிருக்கு. திருவாவின் குடி. திருத்தர்மபுரத்தில் மாதர் மடப்படியும் திருவாரூரில் பொன்னும் மெய்ப்பொருளும் வந்திருக்கு. அடுத்தது சரஸ்வதி விதிஜுவதி எனும் கீர்த்தனைந்த தாய் ராகம் வந்து நடபைரவி. கரகரப்பிரியாவில் வந்து உங்களுக்கு தெரியும் தஞ்சம் இருக்குது. தஞ்சம் என்ற வண்ணம் மாயாமல்ல கவுளையில் இந்த உருப்படிகள் இல்லை. கல்யாணியில் உன்னியல்லால் இருக்குது. மத்திய மாவதியில் அஷ்டபதி இருக்குது பிள்ளைகள். அடுத்தது 17வது வினா பகுலாபரணம் தோடி நடபைரவி. இவற்றின் சாயலுடன் ஒலிக்கும் ராகம் வந்து ஆகிரி. சரியான. இப்போ திவ்யாவந்தியில் வந்து பிள்ளைகள் சகானா, கேதார கவுளை, ஜதுகுல காம்போதி இவ்வாறான ராகங்கள் இந்த திவ்யாவந்தியின் சாயல் அடிக்கும். அதே போல பிள்ளைகள் சாரங்காவில் வந்து கல்யாணின்ற சாயல் அடிக்கும். சௌராஷ்டிரத்தில் வந்து சக்கரவாகத்தின் சாயல் அடிக்கும். அடுத்தது தமிழோடு இசை கேட்கும் இச்சை என பாடி அருளியவர் சுந்தரர். தமிழோடு இசை கேட்கும் இச்சை. சம்பந்தர் வந்து இசை பக்திமையாட் பாடுதல் என்று பாடியிருக்கிறார். அப்பர் செலம்பூ பொழுது பமரம் தரியேன் மாணிக்க வாசக திருவாசகம். அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்கிறார். நாயன்மார்களுக்கு கூடுதலாக கேள்வி போடப்பட்டுள்ளது. எந்த நாயன்மாரது திருநாட்டு தொகையில் பல ஊர்களின் பெயர்கள் பட்டியல் காட்டப்பட்டுள்ளது? சுந்தரமூர்த்தி நாயனாட்ட தேவாரங்களில் தான் அவ்வாறு காட்டப்பட்டுள்ளது. சம்பந்தர் கூடுதலாக இறைவென்ற இயல்பு, இயற்கை வளம், ராவணனை பற்றியெல்லாம் கூறியிருக்கிறார் சம்பந்தர். அப்பரும் அவ்வாறுதான். ராவணன் தொடர்பான செய்தி குறிப்பிட்டாலும் சமுதாயத்துக்கு இனிய முறையில் அறிவுறுத்தும் பல கருத்துக்களை நாவுக்கரசர் கூறியிருக்கிறார். மாணிக்க வாசகர் வந்து சிவபுராணம் தெரியும் உங்களுக்கு. சிவபுராணம் முதல் அச்சோப்பதிகமுறாக 51 பதிகங்களை அவர் அருளியுள்ளார். அருணகிரிநாதர் என்ன சொல்லியிருக்கிறார்? முருகப்பெருமான்ற சிறப்பியளவையும் பெருங்கருணையும் கூறியிருக்கிறார். அடுத்தது பிள்ளைகள் ஜவ்வன தேவாரம் என பாடியவர் சுந்தரர். சம்பந்தற்ற தேவாரம் வந்து திருக்கடைக்காப்பு பால்ய தேவாரம் என்று சொல்றது. அப்பட்ட வந்து விருத்தாப்பிய தேவாரம் என்று சொல்றது. திருநாக்கரசர் வந்து பாடிய தலம் வந்து 127, சம்பந்தர் வந்து 220, சுந்தரர் 84 தலங்கள்ல பாடியர் இருக்கிறார். திருத்தாளச்சதியை அருளியவர் சம்பந்தர். அப்பர் வந்து திருநேரிசையும் திருவிருத்தமும், சுந்தரர் வந்து ஊர்த்தொகையும் திருத்தொண்டர் தொகையும், மாணிக்க வாசகர் வந்து திருச்சாளல் திருப்பொன்னூஞ்சல், அருணகிரிநாதர் வந்து திருப்புகழ் பாடியிருக்கிறார்.
அடுத்தது பிள்ளைகள் சிவ சிவ என்ற மத்திமகால கீர்த்தனையில எந்த வாக்கியகாரற்ற முத்திரை காணப்படுகிறது? சியாமா சாஸ்திரிகளின் தியாகராஜ் சுவாமிகளின் முத்திரை, தியாகராஜ சுவாமிகளின் முத்திரை. வைராள குருமூர்த்தியின் முத்திரை வந்து குருமூர்த்தி. சுவாதி திருநாள் மகாராஜாண்ட பத்மநாப பங்கஜநாம என்று அழைக்கிறது. அடுத்தது பிள்ளைகள் சமயமிதே சகிப்ராண ஜாவளியின் ராகம் எது? ஹிந்துஸ்தான், பீகார். அடுத்தது செஞ்சுருட்டி. அடுத்தது அந்த வகலாடி என்ற ஜாவளி வந்து ஹிந்துஸ்தான், பீகார். சகிப்ராண செஞ்சுருட்டி, வேகநீவு சுருட்டி. அடுத்தது பிள்ளைகள் ஏக அந்நியஸ்வர பாசாங்க ராகம். ஏகம் ஒன்று. ஏக அந்நியஸ்வர பாசாங்க ராகம் வந்து பைரவி. இலங்கையில வழக்கில் உள்ள கீபோர்ட் வாத்தியம் வந்து 5. ஹிந்துஸ்தானி சங்கீதம் ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு பின் அழிந்து போகாமல் பாதுகாத்தவர், பெருமைக்குரியவர். அழிந்து போகாமல் காத்த பெருமைக்குரியவர் பாத்கண்டே. தான்சேன் வந்து பிள்ளைகள் அக்பரின் சமஸ்தான வித்வானாகி விளங்கியதோட இவர் வந்து மியாங்கி தேஸ், மியாங்கி மெல்காட் போன்ற புதிய ராகத்தை அறிமுகப்படுத்தினவர் தான்சேன். பாப் வந்து அரண்மனை வித்துவனாக விளங்கியவர். இசைக்கருவிகளை வாசிக்கும் போது 5 விரல்களையும் பயன்படுத்திய முறையை அறிமுகப்படுத்தியவர். ஆறு பாப். அமீர் குஸ்டு வந்து ஜமன் கல்யாண், பூர்வி, பீலு, பகார் போன்ற புதிய ராகங்களை கண்டுபிடித்தவர். அடுத்தது குல்பனா, தரானா, குவாலி, கயல் போன்ற உருப்படிகளை இயற்றினவர். சித்தா, தபேலா, டோலக் என்ற இசைக்கருவிகளையும் உருவாக்கினவர் அமீர் குஸ்டு. மொசாட் வந்து பல இடங்களுக்கு சென்று இசையை பரப்பிய பெருமைக்குரியவர். அடுத்தது பிள்ளைகள் மைசூர் பல்கலைக்கழகம் 1976ஆம் ஆண்டு யாருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது? எம்எல் வசந்தகுமாரிக்கு. எம்எஸ் சுப்புலட்சுமி வந்து மக்சாய் என்று சொல்றோம், அந்த விருது. அடுத்தது பாரத ரத்னா அடுத்தது வந்து ஜனாதிபதியாலையும் விருது அழைக்கப்பட்டது. அடுத்தது வீணை பாலச்சந்திரனுக்கு வந்து கலாசிகாமணி, ஜாலிசையரசு, வைணிக கலாநிதி என்ற எல்லாம் அழைக்கப்படுறவர் வீணை பாலச்சந்திரன். அடுத்தது திருவாவடுதுறை ராஜரத்தினம் பிள்ளை. அவர் வந்து அகில உலக இசை ஜோதி நாதஸ்வர சக்கரவர்த்தி. சரிதானே? இவ்வாறுவே பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ள விராமம் என்றும் சொல்றது. தரம் 11க்கு கீழுள்ள மாணவர்கள் இதை அனுத்திருதம் என்று சொல்லுவார்கள். ஆனால் உயர்தரத்தில் வந்து இதை விராமம் என்று தான் குறிக்கின்றது. நீங்கள் 175 தாளங்கள்லையும் காண அந்த விராமம் என்றது வரும். அதே போல எல்லா தாளங்களுக்குலேயும் வரும். உயர்தரத்திலே இது விராமம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வங்கம் குறிக்கிறது வந்து திருத விராமம். 175 தாளத்தில் வரும் பொழுது அந்த ஒவ்வொரு அங்கங்கள் வரும் பொழுது இது காணப்படுகின்றது. புழுத விராமம், திருத விராமம்,
லகு திருத்த விராமம், குருத திருத விராமம் எண்ணிக்கை என்ன, இது கட்டாயமாக ஒரு கேள்வி வருகிறது கூடுதலாக. இதை திருத விராமம் என்று சொல்கிறோம் நாங்கள். மேலே வருவத விராமம், அப்போ கீழே இருக்கிறது திருத்தம், அப்போ திருத்த விராமம் என்று சொல்கிறாங்க. அதே போல் பாருங்க, புழுத விராமம் என்றா புழுதத்துக்கு அங்கம், இதை புழுத விராமம் என்று சொல்லுவோம். அடுத்தது குரு திருத விராமம், குருவுக்கு பாருங்க பிள்ளைகள் அடையாளம், இது குருதம், இது திருதம், இது விராமம். அடுத்தது குரு விராமம், இது விராமம், இது குரு. அடுத்தது லகு திருத விராமம், லகு திருதம் விராமம் சரிதானே? அடுத்தது குயிற்பத்து திருத்த சாங்கம், திருத்த என்று போட்டிருக்கு, திருத்த சாங்கம் ஆகிய திருத்த சாங்கங்கள் பாடல்கள் இடம்பெற்ற தலம். தில்லை, திருவண்ணாமலையில் திருவம்பாவை பாடப்பட்டிருக்கு, திருப்பெருந்துறையில் திருச்சதகம் பாடப்பட்டிருக்கு. அடுத்தது பிள்ளைகள், அழகிய கலையில சங்கீதம் ஒரு கட்டாய பாடமாக சேர்க்கப்பட்ட ஆண்டு அழகிய கலையில சங்கீதம் ஒரு கட்டாய பாடமாக சேர்க்கப்பட்ட ஆண்டு 1972. 1931 பிள்ளைகள் வட இலங்கை சங்கீத சபை உருவாக்கப்பட்டது. அடுத்தது தபேலா, கஞ்சிரா போன்ற வாத்திய கருவிகளை பக்க வாத்தியமாக வாசித்த பெருமைக்குரியவர் வீணை பாலச்சந்தர். திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் நாதஸ்வரம். வசன மிகவேற்றி மறவாதே, திருப்புகள் அமைந்துள்ள சந்தம். திருப்புகளின் சிறப்பே சந்த அமைப்பு. வசன மிக வேற்றியனை மறவாதே என்ற திருப்புகள் தன தனன தாத்த தன தான என்ற சந்த அமைப்பை கொண்டது. திமிர உதவி தனன 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 தனதான. அடுத்தது பிள்ளைகள் அகரமுமாகி அதிபனுமாகி, அதுல தன தன தான தன தன தான தன தன தான தன தானா என்று வரும் இந்த திருப்புகளினுடைய சந்தம். பிள்ளைகளே, இவ்வளவு நேரமும் உங்களுக்கு இசை உருப்படிகளை பாடியும் வினாக்களுக்கு விடையளித்தும் உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. நன்றி மாணவர்களே. மீண்டும் உங்களை இன்னும் ஒரு தடவை